தமிழக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இனிமே அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை எடுத்துக்கணும். இது கட்டாயமா என்ன? அதிரடியா அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர். மக்களுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு சட்டமா? அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அரசு பொது மருத்துவமனைகளும் ஏழை எளிய மக்கள் மட்டும் தான் பயன்படுத்தணுமா என்ன? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னு இத்தனை காலமா மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விக்கு இப்போ தமிழக அரசு அதிரடியான ஒரு பதில கொடுத்திருக்கு. இனி எந்த ஒரு அமைச்சரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பெறணும் அப்படிங்கிற ஒரு அதிரடி ரூல்ஸ் வந்திருக்கு. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரான அருண்ராஜ் அவர்கள் இதை பத்தி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டா அரசு மருத்துவமனையில தான் கட்டாயம் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன ஒரு வார்த்தை சோசியல் மீடியா முழுக்க இப்போ செம வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னா, அரசு மருத்துவமனைகளை நாங்களே நம்பலனா பிறகு வேற யார் நம்புவா அப்படிங்கிற ஒரு சாட்டையடி கேள்விதான். உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல முடிவுதான். சாதாரண மக்கள் போகக்கூடிய அரசு மருத்துவமனைகளோட தரம் உயரணும் அப்படின்னா அங்க விஐபிகளும் அதிகாரிகளும் வர ஆரம்பிக்கணும். அவங்க வர ஆரம்பிச்சா மருத்துவமனைகளோட கட்டமைப்பு இன்னுமே வேகமா மேம்படும். தமிழக அரசோட இந்த அதிரடி முடிவுக்கு மக்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரத்திலையும் இப்போ பாராட்டுக்கள் குவிய ஆரம்பிச்சிருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான மாற்றத்திற்கான தொடக்கம்.